வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். விஜய் தான் முதல்வர் வேட்பாளர். பீகார் ஃபார்முலா. அதிமுக வேண்டாம். தவேக பாஜக கூட்டணி மட்டும் உருவாகிறதா? கூட்டணியில் பாமக, தேமுதிக, பாஜக தலைமை போடும் கூட்டணி கணக்கு. தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை பெரும் எதிர்பார்ப்பையும் யூகங்களையும் கிளப்பியுள்ளது. குறிப்பாக வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வியூகங்கள் குறித்து பாஜக தலைமை தீவிர ஆலோசனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் பீகாரில் பாஜக மேற்கொண்ட கூட்டணி பங்கீடு ஃபார்முலாவை ஒத்த ஒரு வியூகத்தை தமிழகத்தில் செயல்படுத்தி விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தவேக பாஜக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் சூடு பிடித்துள்ளன. இந்த வியூகம் அதிமுகவை கூட்டணியில் இருந்து தனிமைப்படுத்தி திமுகவிற்கு ஒரு சவாலான மாற்று அணியை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். பீகாரில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரு கட்சிகளும் தலா 101 தொகுதிகளை சரிசமமாக பிரித்துக் கொண்டன. மேலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டு பிற சிறிய கட்சிகளும் கூட்டணியில் இணைக்கப்பட்டன. பாஜகவின் தேசிய தலைமை இந்த ஃபார்முலாவை தமிழகத்திலும் பயன்படுத்த திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. அதாவது ஒரு புதிய செல்வாக்கு மிக்க மாநில கட்சியுடன் கூட்டணி அமைத்து அந்த கட்சி தலைவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அதே சமயம் பாஜகவிற்கு கணிசமான தொகுதிகளையும் கூட்டணியில் அதிகாரம் செலுத்தும் நிலைமையையும் பெறுவதுதான் இந்த வியூகத்தின் அடிப்படை. அதிமுக பாஜக கூட்டணியில் தவேக இணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைத்தால் அதிமுகவும் தவேகவும் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை பிரித்துக் கொள்ளும். இதனால் பாஜகவிற்கு மிகவும் குறைவான தொகுதிகளே கிடைக்கும். இது தமிழகத்தில் பாஜகவின் அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்கு உதவாது என்று பாஜக தலைமை கருதுகிறது. மேலும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். இதை நடிகர் விஜய் விரும்பாவிட்டால் அவர் கூட்டணியில் இணையாமல் தனித்து செல்ல வாய்ப்புள்ளது. இது திமுகவிற்கு சாதகமாக அமையும். முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுக பிளவுபட்டு பல பிரிவுகளாக உடைந்திருப்பதால் அதன் ஒட்டுமொத்த வாக்கு வங்கி கணிசமாக குறைந்திருக்கலாம் என்று பாஜக தலைமை கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக தலைமை ஒரு மாற்று வியூகத்தை கையில் எடுக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது. பீகாரில் நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது போல நடிகர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தவேக பாஜக கூட்டணி மட்டும் அமைவது, இந்த அணி வலுப்பெற பாமக, தேமுதிக போன்ற பிற கட்சிகளையும் அதிமுகவில் இருந்து பிரிந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், OPS மற்றும் செங்கோட்டையன் போன்ற முக்கிய தலைவர்களையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்வது. தவேகவிற்கு கணிசமான தொகுதிகளும் பாஜகவிற்கு அதிகப்படியான தொகுதிகளும் மீதமுள்ள தொகுதிகள் தேமுதிக, பாமக மற்றும் பிற சிறு கட்சிகளுக்குமாக பிரித்து கொடுக்கப்படலாம். விஜயின் முகத்தை முதல்வர் வேட்பாளராக பயன்படுத்தி பாஜக தன் பங்கை பலப்படுத்திக் கொள்ள முடியும். அதிமுக உடைந்துள்ள நிலையில் விஜயின் நட்சத்திர வருகை அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளில் ஒரு பகுதியை இந்த கூட்டணிக்கு ஈர்க்கலாம் என்ற கணக்கையும் பாஜக தலைமை போடுவதாக கூறப்படுகிறது. பாஜகவின் இந்த வியூகம் அதிமுகவை தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளும். பாஜக, பாமக, தேமுதிக, அமமுக போன்ற கட்சிகள் விஜயின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்தால் அதிமுக தனித்து விடப்படும் அல்லது வேறு ஒரு சிறிய அணியை அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது அதிமுகவின் அரசியல் பலத்தை குறைக்கும். தவேக பாஜக தலைமையிலான இந்த புதிய மாற்று வலிமையான கூட்டணி பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளின் வாக்கு வங்கியை தன்னுள் இணைத்துக் கொள்வதால் திமுகவின் தலைமையிலான அணிக்கு ஒரு கடுமையான சவாலான மாற்று அணியாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படும். சமூக வலைதளங்களில் இந்த பேச்சுக்கள் பரவினாலும் நடைமுறையில் இந்த கூட்டணி உருவாக சில பெரிய சவால்கள் உள்ளன. விஜய் ஏற்கனவே பாஜகவை கொள்கை எதிரி என்று பகிரங்கமாக கூறியிருப்பதால் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது அவரது கட்சி தொடங்கியதன் அடிப்படையிலான சமூக நீதி, மதசார்பின்மை போன்ற கொள்கைகளுக்கு எதிராக பார்க்கப்படலாம். பாமக போன்ற கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருப்பது எளிதானது. ஆனால் அமமுக, தேமுதிக போன்ற கட்சிகளுடன் இணைந்து அதிமுகவின் வாக்குகளை திரட்டுவது ஒரு சவாலான பணியாகும். மேலும் வலிமையான அதிமுகவை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பது பாஜகவிற்கு தமிழகத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். மொத்தத்தில் பாஜக தலைமை பீகார் ஃபார்முலாவை கொண்டு தமிழகத்தில் தவேக பாஜக கூட்டணியை உருவாக்கி
விஜயை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க திட்டமிடுவதாக கூறப்படும் யூகங்கள் தமிழக அரசியலை அடுத்த கட்ட பரபரப்புக்கு இட்டு சென்றுள்ளன. அதிமுகவை தனிமைப்படுத்தி திமுகவிற்கு ஒரு வலுவான மாற்று அணியை உருவாக்கும் நோக்கில் இந்த வியூகம் இருக்கலாம். இருப்பினும் விஜயின் கொள்கை நிலைப்பாடு, அதிமுக தலைமை எடுக்கும் இறுதி முடிவு மற்றும் தமிழக வாக்காளர்களின் மனநிலை ஆகியவைதான் இந்த கூட்டணி சாத்தியப்படுமா, தேர்தலில் வலுவானதாக இருக்குமா என்பதை தீர்மானிக்கும். அரசியல் களம் நாளுக்கு நாள் மாறக்கூடியது. எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.